வெல்கம் பேக் டு தலைவர் மாஸ் யூடியூப் சேனல். ஜெயிலு 2 திரைப்படத்தில் ஹிருத்திக் ரோஷன் அவர்கள் நடிக்க போறாரு அப்படிங்கிற செய்தி தான் பார்த்தீங்கன்னா தற்போது சோசியல் மீடியாவில் எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டான நியூஸ் ஆகிருக்கு. தலைவர் 172 ஜெயிலு 2 இயக்குனர் நெல்சன் அவர் டைரக்ஷனில் படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஓரளவு முடிஞ்சிச்சு அப்படிங்கிற சொல்லப்பட்ட நிலையில் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கேமியா ஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டுங்க. ஷாருக் கான் அவர் நடிக்கிறதா இருந்துச்சு, அவர் இல்லை அப்படிங்கிற சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் அவர் நடிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதற்கு பிறகு அவரும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில ஹிருத்திக் ரோஷன் அவர்கள் பாலிவுட் நடிகர், அவர் நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. இவரும் உண்மையில் நடிக்கிறாரா இல்லது இவரும் இல்லை அப்படிங்கிற செய்தி பின்னாடி வருமானு தெரிய வரல. ஹிருத்திக் ரோஷன் அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்ப இயர்லி ஸ்டேஜஸ் அதாவது 70 ஸ்டேஜில் ஒரு கன்னட திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹிருத்திக் ரோஷன் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மகன் நடிச்சிருப்பாங்க. அதுக்கான பிக்சரை ஆட் பண்ணுறேன், ஓகேங்களா, பாருங்க. அப்படி இருக்கும் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஹிருத்திக் ரோஷன் மீண்டும் தலைவர் நடிக்கக்கூடியவர்கள் ஹிருத்திக் ரோஷன் அவர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியமே சொல்லியாகணும். பாலிவுட் சினிமாவோட ஒரு கவரேஜ் கிரியேட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக கேமியா சன்பிக்சர்ஸ் மிகப்பெரிய பிளான் பண்ண போது மட்டும் தெரியாது. படம் 1000 கோடி வருமா 500 கோடி வருமானு தெரியாது. படம் ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாரும் விசில் அடிச்சு கொண்டாடுற மாதிரி இருந்தால் போதும். என்னோட தாட்ஸ் அதுதான். உங்களுக்கு படம் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு கவுண்ட் பண்ணுங்க. ஹிருத்திக் ரோஷன் அவர்கள் நடிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை பதிவுல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.